வணக்கம். ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள். கடந்த வாரம் 11ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் சனியை தொடர்பு படுத்தின்றார், 3ஆம் பாவாதிபதி. அப்போ உங்களுடைய சகோதர வகையில் சில குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருந்தது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சனியை விட்டு விலகி சந்திரன் உங்களுடைய 12 மற்றும் உங்களுடைய ராசியில் உச்ச அமைப்பில் அமரக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்புகள்லாம் சகோதர வகையில் எடுக்கக்கூடிய ஒரு புதிய விஷயத்தை நான் இந்த நாளில் நான் தொடங்கிட்டேன். ஆனால் அந்த அமைப்பு எனக்கு சரியாக வரல என்ற விஷயங்கள்லாம் அப்படியே மாறி ஒரு திடீர் திருப்பமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் ரிஷப ராசி நண்பர்கள் அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக மன குழப்பங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இங்கே 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறாரு. அதே போல் இங்கே சூரியன் அஸ்தங்கம் பண்ணியிருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம், உங்களுடைய மன அழுத்தம், இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்க. உங்களுடைய 4ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துல குருவின் பார்வையால் இப்போ வண்டி வாகனம், வீடு, இது போன்ற விஷயங்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, அது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். அதே போல் உங்களுடைய 7ஆம் பாவாதிபதியை இங்கே 8ஆம் இடத்துல அமர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை பெறக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய சில விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக சில கஷ்டங்கள் வந்தாலும் கூட ஒரு பனிப்போர் போல தான் அது இருக்கும். குருவின் பார்வையால் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. வாழ்க்கை துணையின் மூலமாக சில வரவுகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதனால அவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நன்மை. 3 கிரகம் 8ஆம் இடத்துல இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் உங்களுடைய 2ஆம் பாவாதிபதி மற்றும் 5ஆம் பாவாதிபதி இப்போ 8ஆம் இடத்துல இந்த 29ஆம் தேதி வரக்கூடிய ஒரு சூழலில் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலையும் அதே போல் உங்களுடைய வார்த்தைகள் ரீதியில் கவனமாக இருப்பது நல்லதான். பெரிய அளவில் இங்கே கஷ்டங்கள் தராது. ஏன்னா தனுசில் அமர்ந்து குருவின் பார்வை இருப்பதனால பெரிய அளவுகளில் கஷ்டங்கள் இருக்காது. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஜாதகம் பார்க்க விரும்புங்க. என்னுடைய அலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வாழ்த்துக்கள்.